ஐயனார் துணை சரியில்லை. அடுத்து வர எபிசோடில் காயத்ரியோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்துட்டு நம்ம சோழனோட வீட்டு முன்னாடி வந்து சண்டை போடுறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் கல்யாணம் ஆனதை மறைச்சி காயத்ரி கூட பேசியிருப்பீங்க, பழகிருப்பீங்க. உங்களுக்கெல்லாம் வெக்கமாகவே இல்லையா? இங்கே பாருங்கள், அவள் உங்களை சின்சியராக விரும்பிட்டு இருக்கா. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உங்களை நாங்கள் சும்மாவே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேரன் இருந்துட்டு, என்னடா நீ சோழா இப்படி இருக்க, ஏதோ சும்மா பேசுகிறேன்னு பார்த்தா அவங்க என்னடனா இப்படியெல்லாம் வேற வந்து வீட்டு முன்னாடி பேசிட்டு போகிறாங்க. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டில் கொண்டாந்து வச்சுட்டு இன்னொரு பொண்ணு கூட பேசுகிற பழகிற, இப்போ அவங்க வீட்டு முன்னாடி வந்து சத்தம் வேற போடுறாங்க. அண்ணன் என்னென்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ஒரு கல்யாணமே இல்லைன்னு சொல்லி இவங்க தானே டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. இவங்கள இது உண்மையான கல்யாணம்னு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க உண்மையான கல்யாணம் மட்டும் சொல்லட்டும், இவங்களை கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணு முன்னாடி நின்று இவங்க தான் என்னோட புருஷன் இவங்க ஒரு வார்த்தை சொல்லட்டும், நான் இப்போவே எந்த ஒரு பொண்ணுங்களையும் பார்க்க மாட்டேன், ஏற எடுத்து கூட நான் பேசவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லிடுறாங்க. கேட்டு சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொன்ன உடனே நிலா இருந்துட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிக்கிட்டு போகிறாங்க. எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன பண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அண்ணன் இவர் தானே என்னை கூப்பிட்றாரு, வாங்கண்ணே போகலாம், இப்போதைக்கு இந்த குடும்பம் நல்லபடியாக பல நிலைமைக்கு வரணும், அதுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சோழனை கூட்டிகிட்டு போகிறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.